வணக்கங்களே. இந்த பிரான்ஸ்ல வந்து இந்த லிஹானா அப்படின்ற 11 வயது சிறுமியுடைய அந்த கொலை சம்பவம் ஒரு துப்பாக்கியமாக நடந்திருக்கின்றது. ஆனாலும் இதுக்கு பிறகுதான் வந்து சம்பந்தோட மிகப்பெரிய அளவான பிரச்சனைகள் வந்து வெளிவரத் தொடங்கியிருக்கின்றது. அந்த குற்றவாளி வந்து ஏற்கனவே மிக பல தடவைகள் அறியப்பட்டிருக்கின்றார். பல தடவைகள் அவருடைய நடத்தை வந்து மிக கேவலமான முறையில சிறுவர்கள், சிறுமிகளை நோக்கி இருந்தத பலர் வந்து அவதானித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி பிரான்சினுடைய சட்டம், காவல்துறை கூட வந்து அவர தண்டிக்க முடியாமல் அந்த கேஸ்கள் எல்லாமே வந்து விடுபட்டு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் 4, 5 வருஷங்களுக்கு முன்னால இருந்தே நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இந்த மாரி ஒரு கொலை இப்ப நடந்திருக்கிறத வச்சுக்கொண்டு தான், இப்ப பழைய வழியாகலாம் வந்து இந்த மாதிரியான விடயங்கள சொல்லிக் கொள்ளினம். அவருடைய அந்த கேஸும் வந்து பல விடயங்கள் திருப்பி திருப்பி தோண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த இடத்துல பிரான்சினுடைய அந்த காவல்துறை அதிகாரம், சட்டம் மீது வந்து மக்கள் தங்கள் நம்பிக்கை இழந்திருப்பதாக ஒரு சாரர் வந்து குறிப்பிட்டு சொல்றார்கள். காரணம் இவ்வளவு தூரம் அதாவது என்ன, அந்த அந்த குறிப்பிட்ட நபர முதலே இதுக்குரிய சரியான தண்டனை கொடுத்திருந்தா, அவர் ஜெயில்ல முதலே இருந்திருப்பார். அந்த அந்த சிறுமி வந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார். அல்லது வேற சிறுமிகளும் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் சட்டம் சரியான முறையில இத வந்து செயல்படுத்தாம போனதும், மக்களும் அதுக்குரிய சரியான ஒத்துழைப்பை குடுக்காததும் தான் இந்த காரணம். அங்க குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து மக்கள் ஒரு விஷயம் நடந்துரும். ஒரு கொலை நடந்த உடனே டக்குனு சட்டத்தில மேல மட்டும் தான் உடனே வந்து பழிய போட்டு தாங்கள் தப்பி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு, அவருக்கு தெரிஞ்ச பலர் வந்து சமூக வலைத்தளங்களிலும் சரி, சில மீடியாக்களையும் சரி வந்து பேட்டி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவர் அப்பவே அப்படித்தான் தனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ரகத்திலான் வந்து கொடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர் அப்பவே அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன் இவர்கள் வந்து அத தடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கல? அல்லது இவர்கள் ஏன் அத வந்து சரியான முறையில அவர கையாளல? அதாவது என்ன, ஒரு குற்றவாளிய வந்து எப்படி கையாள்றது? சட்டத்தால தான் வந்து கையாண்டு கொள்ளணும். அது சட்டத்துல என்ன தண்டனைய பெற்றுக் குடுத்திருந்தா, அவர் அங்க உள்ள போயிருக்க போறார். சமூகம் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ள போகுது. அப்ப அது எதுவுமே செய்யாமல் பொதுமக்களையும் பலர் வந்து வேடிக்கை தான் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வெட்கம் இல்லாமல் மீடியாக்கு முன்னில வந்திருந்து அவர் அப்ப செஞ்சவர், இப்ப செஞ்சவர், தனக்கு முதல்லயே இருக்கு சந்தேகம் இருந்ததெல்லாம் வந்து பலர் வந்து சின்ன புள்ள மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம். மற்றைய புறம் பிரான்சினுடைய சட்டம், காவல்துறை அதிகாரங்கள் எல்லாமே எங்கேயாச்சும் வலிந்தவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் வந்தா மட்டும் அவர்கள் மீது காட்டுற அந்த வேகமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து, இந்த மாரியான விடயங்கள்ல வந்து காட்டுறதே இல்லை என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு நெடுநாளாக இருக்கிறது. அது ஏன் அப்படின்ற ஒரு தேவையும் வந்து அதாவது என்ன, அது ஏன் கட்டாயம்? ஏன்னு சொன்னா, இங்க அடுத்தாக்க இல்ல அதாவது நான் சொல்ற சட்டம்ன்றது வந்து எல்லாருக்கும் சமமாக வந்து அமுல்படுத்தப்பட வேண்டியது. இங்க இவர்கள் வந்து தங்களுடைய வெறுப்பத்தான் சட்டம் அமுல்படுத்தப்படுற மாதிரி பாவித்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் இவர்கள் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது கலர் குறைஞ்ச ஆக்கள்லயே வந்து டக்கன பிரயோகித்துக் கொள்வார்கள். சட்ட வரைமுறை இருந்தாலே காணுமுடன் எடுத்து சுட்டு சுட்டு போட்டு போயிடுவார்கள். ஆனால் இங்க ரேப் பண்ணி போட்டு கொலையும் பண்ணியாச்சு. இப்பதான் வந்து அவருக்கு 5 கேஸ் இருக்கு, 6 கேஸ் இருக்குன்னு எண்ணிக்கொண்டிருக்கிற அளவுல அதிகாரத்த வைத்துக்கொண்டு, எதுக்கு மற்றவர்கள நோக்கி அந்த கைய காட்டுறாங்க அப்படின்றதான் விளங்கல. இவங்க இப்படியே அடுத்தவர்கள்லயே கவனத்த செலுத்திக் கொண்டிருக்கிறபடினால தான், இவேண்ட நாட்டுல இவேண்ட பிள்ளைகளுக்கே உண்மையில ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. இத சொல்லத்தான் வேண்டும் என்று சொன்னா, இங்க எங்கண்ட பிள்ளைகளும் இருக்கிறது. பாரிஸ பொறுத்தவரைக்குமே தமிழர்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே இருக்கிறார்கள். பல நாட்டு புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிற இடம். மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க. காரணம், எங்களோட சட்ட அதிகாரங்கள் இதெல்லாம் இந்த பலவீனம் உங்களுக்கு வடிவா தெரியுது. பல குற்றவாளிகள் சமூகத்துக்குள்ள தான் இருக்கிறார்கள் அப்படின்றத மிக உங்களோட மனதில வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் சிறு பிள்ளைகள் பற்றிய கவனம், அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தான் இப்ப சமூகத்துல பெருகிக் கொண்டே வாரார்கள். மிக கவனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். குற்றவாளி உங்கள சுத்தி அங்கங்க பழகுற யாரோ ஒரு ஆளா தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்ல தெரியாத நபரா இருக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் சார்ந்து பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். திருப்பியும் சொல்றோம், இங்க யாருமே காப்பாத்துறதுக்கு வரப்போறதில்ல. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு பக்கம் பிரஸ்ஸும், இன்னொரு பக்கம் காவல்துறையும் வரும். அ அது விளங்கினா சரி. மிச்சம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.